வணக்கம் அன்பு உறவுகளே. இலங்கையின் மாற்றத்திற்கான அரசியல் பார்வை களம் 1. இந்த காணொளி இலங்கை தமிழராகிய ஒவ்வொருவரும் முழுமையாக பார்க்க வேண்டிய காணொளி. மேலும் இந்திய தமிழ்நாட்டு சகோதரர்கள் யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எமக்கு இல்லை என்பதையும் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நடந்த உண்மை நிகழ்வுகளின் அடிப்படை விடயங்களையே இந்த காணொளி சுட்டிக்காட்டியுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க 2024 நம் நாட்டின் தலைமை பொறுப்பேற்று இலங்கையின் நீண்டதொரு வரலாற்று ஆட்சி மாற்றத்திற்கு பிற்பாடு தமிழ் சிங்கள பிரிவினைவாதம் களைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த இலங்கையரும் முடிவெடுத்து நகர்ந்து செல்லும் வேளையில் இந்திய, குறிப்பாக தமிழ்நாட்டு ஊடகங்கள் மற்றும் பெரும்பாலும் யூடியூப் வலைத்தளங்களில் இலங்கை அதிபரின் ஆரம்பகால பழைய விடயங்களை கிளறி மாற்றத்தின் பக்கம் ஒற்றுமையாக திரும்பியிருக்கும் இலங்கை மக்களையும் சகோதர தமிழக மக்களையும் ஒரு சேர மீண்டும் குழப்பும் வகையில் செயற்பட்டு வருகின்றார்கள். அதனால் இலங்கை தமிழர்களாக ஒரு சில அடிப்படை அரசியல் விடயங்களை எல்லோரும் அறிந்து கொள்வது முக்கியம். அந்த வகையில் இந்திய இலங்கை அரசியல் மற்றும் பொருளாதாரம் என்றால் என்ன என்ற தெளிவினை சற்று சுருக்கமாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதலில் இந்தியாவின் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக தமிழ்நாட்டின் தமிழ் தேசிய அரசியல் தலைவர்கள் முன்வைக்கும் கோட்பாடுகளும் தீர்வும் இலங்கை திருநாட்டின் தமிழர் சிங்களவர் பிரிவினைவாதத்திற்கான இலங்கை தமிழரின் பிரச்சனைகளுக்கான கோட்பாடுகளும் தீர்வும் ஒரே மாதிரியானவையா? தமிழர் சிங்களவர் சண்டையிட்டு மேலும் பிரிந்தே கிடக்க வேண்டும் என்பதற்கு அரசியல் சூழ்ச்சி மீளவும் நடைபெற்று வருகிறதா? வாருங்கள் இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். இந்தியா வரலாற்று ரீதியாக ஆரம்பம் முதலே ஒரு தாய் பிள்ளை போல இலங்கையுடன் நீண்டகால உறவினை பேணி வரும் ஒரு நாடு. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியிலும் இந்தியா அதிக கடன் உதவிகளை செய்தது குறிப்பிடத்தக்க விடயமொன்றாகும். அதற்கு இலங்கையரான நாம் இந்தியாவிற்கு நன்றி கடன் பட்டுள்ளோம். முதலில் இலங்கை தமிழராகிய நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கை இலங்கை அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கை முற்றிலும் வேறுபட்டது. இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பு அதிகூடிய சனத்தொகை காரணமாக மத்திய ஒன்றிய அரசு ஊடான மாநில வாரியான அரசியல் அங்கு முதன்மை பெறுகின்றது. மேலும் அங்கு உள்ள பொருளாதார கொள்கை இரு வேறாக பிரிக்கப்படுகின்றது. இந்திய மாநில பொருளாதாரம், இந்திய மத்திய பொருளாதாரம். இந்திய மத்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு மாநிலம் பொருளாதார ரீதியாக 4வது இடத்தில் முக்கிய பங்காற்றுகின்றது. மேலும் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான சேவைத்துறை, தொழில்துறை, விவசாயத்துறை தனித்தனியாக உள்ளது. அதேபோல கடன் கட்டமைப்பும் மாநில வாரியாக உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்தியா சனத்தொகையில் 1வது இடத்தில் இருப்பதால் இந்த பிரிவுசார் பொருளாதார கொள்கையும் அரசியல் கொள்கையும் மிகவும் அவசியமானது. இதனை இலங்கையரான நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இரு நாடுகளும் ஒரு தாய் பிள்ளை போல இந்திய அரசியல் இலங்கை அரசியலிலும் பொருளாதாரத்திலும், இலங்கை அரசியல் இந்திய தென்பகுதி பாதுகாப்பிலும் செல்வாக்கு செலுத்துகின்றமையே முதன்மையான காரணமாகும். அடுத்து தாய் நாட்டின் பொருளாதாரத்தை பார்த்தோமானால், சனத்தொகை அடிப்படையில் இந்நாட்டில் 20 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள். மேலும் இலங்கையில் மாவட்டம், மாகாணம் என்ற பிரிவுகளும் சனத்தொகை குறைந்த அளவில் இருப்பதால் மேலும் பொருளாதாரமும் எந்த பிரிவுகளுக்கும் உட்படாமல் மொத்த நாட்டின் ஒருமித்த உற்பத்தியிலேயே தங்கியுள்ளது. புரியும்படி கூற வேண்டுமென்றால், கிழக்கு மாகாணமான திருகோணமலை பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் உப்பும் இதர பொருட்களும், மத்திய மாகாணமான நுவரேலியாவில் உற்பத்தி செய்யப்படும் தேயிலை மற்றும் இதர பொருட்களும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோமானால், இரு பொருட்களின் ஏற்றுமதியினால் கிடைத்த பணம் மூலம் நாடு பெற்றுக்கொள்ளும் லாபம் முழு இலங்கைக்கும் சொந்தமானது. அந்த லாபமானது முழு இலங்கையின் அபிவிருத்தி சேவைகள், இலங்கை கடன் கொள்கைகள்
போன்ற ஒருமித்த நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. உங்களுக்கு நடந்து முடிந்ததை நினைவூட்டி ஒரு சிறிய உதாரணம் கூற வேண்டுமானால், மிக குறுகிய காலத்தில் நாங்கள் மிக பெரிய பொருளாதார இடர்களை சந்தித்தோம். அப்போது எம் நாட்டின் பெருந்தோட்டத்துறையும் ஆடை உற்பத்தி துறையும் சுற்றுலாத்துறையும் முதலில் இலங்கையரான எம்மை சிறிதளவு தூக்கி பொருளாதார நெருக்கடியில் இருந்து சிறிது விலக்கி மிக பெரிய ஆறுதலை தந்தது. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், இலங்கை ஒரு மித்த பொருளாதார மற்றும் அரசியலும் இந்திய அரசியலை பார்க்கும்போது இருவேறான இந்திய மாநில வாரியான அரசும் அதனை ஒற்றுமைப்படுத்தி வழிநடத்தும் வகையில் இந்திய மத்திய அரசும் செயற்படுகின்றது. இதில் தமிழரான எம்மோடு தொடர்புபட்ட இந்தியாவின் தமிழ்நாட்டு அரசியலில் தற்போது தமிழ் தேசியவாதிகள் முன்வைக்கும் பிரச்சனையும் தீர்வும் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும். உண்மையில் அதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரத்யேக மொழியினை முன்னிறுத்தியே மாநில ஆட்சி முறையானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் தமிழ் தேசியவாதிகள் முன்வைக்கும் தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் என்ற கருத்தும் ஏற்புடையதே. ஆனால் பிரிவினைவாதம் களைந்து ஒற்றுமையாக முன்னேற நினைக்கும் இலங்கை தமிழர்கள் எம்மை வைத்து இந்திய தமிழ் தேசியவாதிகள் ஒற்றுமையாக செயற்படுங்கள், நீங்களும் முன்னேறுங்கள் என்று இலங்கை தமிழர்களை ஊக்குவிக்காமல் தமிழ் சிங்கள தற்போதைய ஒற்றுமையை சீர்குலைத்து தாங்கள் அரசியல் செய்ய நினைப்பது மிகவும் வேதனையை தருகிறது. இந்திய தமிழ்நாட்டு அரசியல் வேறு, நம் இலங்கை அரசியல் வேறு என்பதை எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க பதவிக்கு வந்ததும் இந்திய ஊடகங்களும் யூடியூப் இணையதளத்திலும் இலங்கை தமிழரான எம் தெளிவை குழப்பும் வகையில் இப்போது காணொளிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இந்தியாவின் தமிழ்நாட்டு தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் கொள்கையினை எமது தமிழர் சிங்களவர் பிரிவினைவாத பிரச்சனையோடு இனியும் தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது. காலம் மாறிவிட்டது. அரசியல்வாதிகளின் சூழ்ச்சியினால் தான் சகல விடயங்களும் அரங்கேற்றப்பட்டது என்று தமிழ் சிங்கள மக்கள் பெரும்பான்மையானோர் தெளிந்து விட்டார்கள். இப்போது எம் எல்லோர் ஒருமித்த நோக்கமும் நாட்டின் ஒற்றுமை, வளர்ச்சி, முன்னேற்றம் மட்டுமே. அதனால் இந்திய தமிழ்நாட்டு அரசியல் வேறு என்பதையும் எமது இலங்கை தமிழர் பிரச்சனை வேறு என்பதையும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமுமாக நான் இங்கு கூற விரும்புகின்றேன். அந்த வகையில் நாம் வடக்கு கிழக்கை பிரித்து கேட்பது, பழைய நடந்து முடிந்த பிரச்சனைகளை பேசுவது தமிழரான எமக்கு இனியுள்ள எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்காது என்பதை எல்லோரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையை சுற்றியுள்ள நாடுகளை பாருங்கள். அவர்கள் முன்னேற்றத்தின் உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாமும் ஒற்றுமையாக மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். இனியும் பிரிவினைவாதம் வேண்டாம் என்று நான் புலம்பெயர் தமிழர்களிடமும் இலங்கை தமிழர்களிடமும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை தமிழரான நாம் சிங்கள மொழி மக்களுக்கு எப்படி அரசியல் அதிகாரம் இருக்கிறதோ அதே போல தமிழ் மொழி மக்களுக்கும் சமமான அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜனநாயக வழியில் நடந்து கொள்வோம். இவ்வளவு காலமாக எதற்கும் பிரயோசனமற்ற தமிழ் சுயநலவாத ஊழல் அரசியல்வாதிகளை களைந்தெடுத்துவிட்டு தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து நடக்கும் சரியான அரசியல்வாதிகளை தெரிந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி ஜனநாயக வழியில் நடந்து எம் சமமான சட்ட உரிமைகளை பெற்றுக்கொள்வது எமக்கும் எம் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் நன்மை தரும். அதற்கான அத்தியாயம் இப்போது சரியான தலைமையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் இருந்த காலம் இப்போது இல்லை. இப்போது வேலையின்மை காரணமாக எங்கும் வறுமை தலைவிரித்தாடுகிறது. அடுத்து ஒரு போர் வந்தால் உணவு பஞ்சம் மூலமாகத்தான் நிச்சயம் வரும் என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில இனவாத பிரிவினைவாத கருத்தாளர்கள் இப்போதும் இருந்தாலும் அநேக சிங்கள மக்கள் தங்கள் தவறினை ஒப்புக்கொண்டார்கள். இனவாதம் பிரிவினைவாதம் இனி நன்மை அளிக்காது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் மாற்றத்திற்கு எம்மோடு ஒன்றிணைய தயாராகிவிட்டார்கள்.
அதற்கான சான்றுதான் எமது நாட்டின் ஆட்சி அதிகாரம் மக்களை சமமாக நடத்தும் ஒருவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக நாம் எல்லோரும் நம்புகிறோம். ஆரம்ப யுத்தம் முடிவுறாத காலத்தில் அரசியல்வாதிகள் மேலுள்ள நம்பிக்கையின்மை, சர்வாதிகார போக்கு, பிரிவினைவாத தன்மை போன்றவற்றால் வடக்கையும் கிழக்கையும் பிரித்து தமிழ் மக்களிடம் தந்தால் பிரச்சனை முடிந்துவிடும் என்று எல்லோரும் ஒருமித்ததாக நினைத்தோம். இனவாதம், பிரிவினைவாதம், அரசியல் தலைதூக்கி தமிழர்கள் அழிக்கப்பட்ட அந்த காலத்தில் எமது அந்த முடிவு மிகவும் சரியானதே. ஆனால் இப்போது தமிழ் சிங்கள இளைஞர்களுக்கு ஆரம்பம் முதல் முடிவு வரை சிங்கள அரசியல்வாதிகளின் அரசியல் ஆட்டமும் நமது நட்பு நாடுகள் தமிழ் சிங்கள பிரிவினைவாதத்தினை கையிலெடுத்து போட்ட பகடையாட்டமும் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. மிகவும் உண்மையை எல்லோருக்கும் புலப்படுத்திவிட்டது. மேலும் பொருளாதார இக்கட்டான நெருக்கடியில் ஒட்டுமொத்த இலங்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் இனியும் வடக்கு கிழக்கை பிரித்து கேட்பதிலும் அது தொடர்பாக இன்னும் வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர் தமிழர்கள் காணொளி வெளியிடுவதிலும் நியாயமில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். தற்போதைய இலங்கை நாட்டின் பொருளாதார சரிவு நிலையில் வடக்கு கிழக்கை பிரித்து நாம் தனியானால் இலங்கையின் தற்போதைய கடன் சுமையும் விகிதாசார அடிப்படையில் இரண்டாக பிரிக்கப்படும். இலங்கை நாட்டின் ஒருமித்த பொருளாதார கொள்கையும் இரண்டாக மாறும். ஒட்டுமொத்த இலங்கை தீவும் மீள முடியாத பொருளாதார சிக்கலுக்குள் ஒட்டுமொத்தமாக தள்ளப்படும். மீண்டும் பிரிவினைவாதம் தலை தூக்கும். இன்னும் 100 ஆண்டுகள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு அழிந்து போவோம். அதன் பிறகு நாட்டை முழுமையாக இந்தியாவோ அமெரிக்காவோ சீனாவோ தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவார்கள். இதுதான் நிசப்தமான உண்மை. அதனால் ஜனநாயக ஒற்றுமை அடிப்படையில் இலங்கையராக நாம் தமிழ் பேசும் மக்களான எமக்கு சமமான அதிகார பகிர்வினை கேட்பது ஒன்றே உசிதமானது. மேலும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை தாயின் பிள்ளைகளான நாம் இனியும் ஒற்றுமையின்றி தமிழ் சிங்கள பிரிவினைவாதத்தில் மறுபடியும் இரு துருவங்களாக பிரிந்தால் மீண்டும் ஒட்ட முடியாத அளவுக்கு நம்மை பல பாகங்களாக்கி பங்கிடுவதற்கான வேலைகள் ஊழல் அரசியல்வாதிகளாலும் நாட்டை பங்கு போட்டிருக்கும் வல்லரசுகளாலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில ஊடகங்களும் யூடியூப் இணையதளங்கள் ஊடாகவும் இப்போது மெல்ல மெல்ல ஆரம்பித்து இருக்கிறார்கள். தற்போதைய ஜனாதிபதியின் அமைப்பை பற்றி பழைய விடயங்களை பேசி வேண்டுமென்றே இலங்கை தமிழரான எம்மை குழப்புவதற்கு முடக்கிவிடப்பட்டுள்ளது. நான் இங்கு ஆப்ரகாம் லிங்கன் கூறிய ஒரு விடயத்தை உங்கள் எல்லோருக்கும் நினைவூட்ட விரும்புகிறேன். ஒருவரின் உண்மையான குணத்தை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டுமென்றால் அவரிடம் பணத்தையோ அதிகாரத்தையோ கொடுத்து பாருங்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் இலங்கையராகிய நாம் இப்போதுதான் கொடுத்து இருக்கிறோம். இதற்கு முன்னர் இருந்த யாரும் செய்யாத விடயங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. முக்கிய விடயமாக சிங்கள தமிழ் பிரிவினைவாதம் வேரோடு அறுக்கப்படுவதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குழப்பும் கருத்துக்களை தூக்கி எறிவோம். வறுமை இல்லாத வளமான நாடாக மாற்றி நாமும் எந்த இடரும் இல்லாமல் 3 வேளை உணவு சந்தோஷமாக எமது குடும்பத்தினரோடு அமர்ந்து உண்ண வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் பயணிப்போம். முரண்பாடான கருத்துக்களை தூக்கி எறிந்து இனி எச்சரிக்கையாக செயற்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் என்பதை நினைவூட்டி இலங்கையரான எம் எல்லோர் எதிர்காலமும் ஒற்றுமையிலும் மட்டுமே தங்கியுள்ளது என்பதை மனதார வலியுறுத்தி கூறி விடைபெறுகின்றேன். சிந்தித்து செயலாற்றுங்கள்.